மதுரை பாரபத்தியில் தாவேக மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது. ராம்பில் விஜய் நடந்து வருவதை பார்த்ததும் உற்சாக வெள்ளத்தில் ஒரு தொண்டர் தடுப்புகளை தாண்டி சென்று ராம்பில் ஏறினார். உடனே பவுன்சர்கள் அவரை தடுத்து தூக்கி வீசினர். கீழே விழுந்த தொண்டருக்கு காயம் ஏற்பட்டது. அந்த தொண்டர் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த 26 வயது சரத்குமார் என்பது தெரியவந்தது. தூக்கி வீசப்பட்டதில் காயமடைந்த அவர் தாயுடன் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு சென்று புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பவுன்சர்கள் தூக்கி வீசியது சரத்குமாரை அல்ல, அது விழுப்புரம் அஜய் என தாவேக தரப்பு கூறுகிறது. ஆடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டது. என்ன தம்பி இது பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்லைண்ணா, பையன் நான் இல்லைண்ணா, வேற பையன். அது சரி, எப்படி அம்மா கிட்ட வந்து இந்த பேட்டியை அவங்க எடுத்தாங்க? என்ன பிரச்சனை? அதான் தெரியல, எப்படி வந்தாங்க என்னன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, ஏதாவது ஒரு முகாந்தரம் இருக்கணும், ரைட்டு, ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், போயிருக்கு வந்திருக்கணும், எதுவுமே இல்லையே. நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், ஒன்ன மாதிரியும் தெரியல. இது நான் இல்லைண்ணா, அது வேற பையன் தானே. யாராவது சொல்லி கொடுத்த எடுக்க சொன்னாங்க என்னன்னு தெரியல. ஒரு 4-5 நாளாக வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை, பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது, அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, தொங்கிடுறாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த பையனே கிடையாது. அந்த பையன் விழுப்புரம், அந்த பையன் பேர் அஜய். அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்காப்புல, நான் தவறுதலாக தான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த பையனும் தவறாக தான் போயிருக்காப்புல. போயிருக்கேங்கிறத இல்லை, சுத்தமாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாப்புல நாங்கள் போனேன், காயம் ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலாக அந்த பையன் சொல்கிறாப்புல நான் முதல் நாளே போயிட்டேன்ட்டு, மறுநாள் தான் போயிருக்காப்புல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு 15,000 பேர் பக்கம் அந்த ரேம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முதல் நாள் போனவங்க, யாருமே அதில் உள்ள நுழைய முடியாது அந்த இடத்துல. வேற ஒன்றும் இல்லை. இது இந்த முழுக்க இந்த கம்ப்ளைண்ட்டு, இந்த தகவல் வந்து தவறானது, பொய்யான விஷயம் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, விஜய் மேல வழக்கு பதிவாயிருக்கு. நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். இந்நிலையில் சம்பவம் நடந்த இடம் மதுரை என்பதால் மதுரை கூடக்கோவில் போலீஸ் நிலையத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மதுரைக்கு சென்ற சரத்குமார் எஸ்பி அரவிந்திடம் நடந்ததை விவரித்து புகார் மனு அளித்தார். மதுரை மாநாட்டில் கலந்து கொண்டதற்கான புகைப்பட ஆதாரங்களை அளித்தார். நண்பர்களுடன் இருக்கும் படம் உள்ளிட்டவற்றையும் எஸ்பியிடம் கொடுத்தார். அதன் பிறகு சரத்குமார் கூறுகையில், மற்றவருக்கு இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக புகார் அளித்தேன், என்னை எந்த கட்சியினரும் தூண்டிவிடவில்லை என்றார். புகாரை வாபஸ் பெறும்படி தொடர்ந்து போன் வருகிறது எனவும் கூறினார். அது நீங்கள் அல்ல, விழுப்புரத்தைச் சேர்ந்த தொண்டர் என தாவேக தரப்பு கூறுகிறதே என்ற கேள்விக்கு, என்னை போல இருப்பதால் அவர் பொய்யை பரப்பி வருகிறார் எனவும் சரத்குமார் கூறினார். பாதிக்கப்பட்டதுனால நான் பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தப்பட்ட ஏரியா எதுவோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னால கம்ப்ளைண்ட் அங்கே ஃபார்வர்ட் பண்ணால் அங்கேருந்து எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு பெரம்பலூர்லேருந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டோம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். சரிங்க, எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பையன் வேற, அது நீங்கள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்து நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. விழுந்த பையன் நான் தான், பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். இல்லை, அவர் அதுக்கான அந்த வீடியோ ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாரு. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அது தொடர்பாக வீடியோ ஃபோட்டோ எதுவுமே கொடுக்கலையே, அது சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்களா, வேணும்? பஸ்ஸில் வந்தோம். எந்த பஸ்ஸில்? கவர்மெண்ட் பஸ் தான். அங்கே பெரம்பலூர்லேருந்து பஸ்லேயே தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து.
இல்லை அங்கே பாரபத்திக்கு எப்படி தான் இல்லைப்பா அன்னைக்கு மாநாடுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு மாநாடு வந்து இல்லைப்பா இல்லை இங்கே எப்படி இன்னைக்கு இல்லைப்பா அன்னைக்கு எப்படி போனீங்கன்னு கேட்குறாங்க. மாநாட்டு அன்றைக்கி அரியலூரில் விடிய காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து அத்தோலியா ட்ரெயினில் ஏறி மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன். எப்படி போனீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து? காரியாப்பட்டி பஸ் ஏறி 76ஆம் நம்பர் பஸ் ஏறி மாநாட்டு திடல்கிட்டே போய் இறங்கிட்டேன். அங்கே நிர்வாகிகள் கூட்டு வரல இல்லை நான் இண்டிவிஜுவலாக தான் வந்தேன். இல்லை இப்போ உங்கள்கிட்ட வந்து புஷியானந்த் தரப்பில் எதுவும் பேசுகிறாங்க? விஷயம் தான் உங்கள் தரப்புலேருந்து எதுவும் பேசுகிறாங்களா, உங்களை எதுவும் மிரட்டுறாங்களா? கட்சியிலேருந்து எதுவும் பேசுனாங்க தலைமையில்? இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. என்ன முடியும்? யார் பண்ணுறாங்க? நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டுருக்கு. யாருன்னு என்ன சரியாக சொல்கிறாங்க ஃபோனில்? இல்லை உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்குறாங்களா? எனக்கு சொல்கிறவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2-3 நாளாக இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கேருந்து பேசுனாங்க? கட்சியிலேருந்து பேசுனாங்களா? கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. கட்சியில் எந்த தாவேக்கலேருந்து பேசுனாங்களா? தாவேக்காலேருந்து தான் பேசினாங்க. வேறு யாரெல்லாம் பேசுனாங்க? இல்லைப்பா பொதுவாக மிரட்டல் வந்து தாங்க வாபஸ் கம்ப்ளைண்ட் உனக்கு உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, அவர் வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர். நீ அத்துமீறி ரேம்பில் வந்து மேலே ஏறி அவரை போய் இது பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவில் நீங்கள் சந்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு தாக்கம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் அவரோட ரசிகராக ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் எதுவும் போய் நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிச்சில தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நீதி வேணுங்கிற வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பிரதர், இப்போ பவுன்சர்கள் தள்ளி விட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்பியை தூங்கிட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி தள்ளி விட்ட மாதிரி ஆகும்? தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். இல்லை இப்போ கிரீஸ்லாம் போட்டாங்கல்ல ஏறக்கூடாதுன்னு, அதெல்லாம் வந்து தடுப்பு நடவடிக்கை தானே. அதை மீறி தெரியல, கிரீஸ் போட்டுருவாங்களா என்னன்னு அது தெரியல. பிளாக் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ வேறு கட்சியிலேருந்து பேசுனாங்களா அவங்ககிட்ட? இல்லை, என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்பலமும் நான் இல்லை. நானும் அம்மா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம். அப்பா யாரும் எதுவும் கிடையாது. ஓலை குடிச்சல என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது. இப்படி சொல்லி செய்யணும்னு சொல்ல கிடையாது. வியாழக்கிழமை நைட்டு அம்மா நான் இது மாதிரி இன்டர்வியூக்கு போகிறேன் திருச்சிக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ மாநாட்டுக்கு போகிறேன்னா இல்லைம்மா அப்படின்னு என்கிட்ட மாநாட்டுக்கு போகிறதே போய் சொல்லிவிட்டு தான் எங்கள் பையன் போனான். அதனால் திரும்ப இது மாதிரி வீந்து போயிட்டான் அப்படின்னு வீடியோவில் வந்ததும் யாருப்பான்னு மறுநாள் காலையில் சனிக்கிழமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது புரியல. சனிக்கிழமையாக தான் இருக்கும். காலையில் இது யாருப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா நான் இல்லைம்மா விடுமா, நான் நல்லா இருக்கேன், இங்கே அடியாடா சாப்பிட்டியாடா, என்னடா பண்ணுனேன், என்னடா ஆச்சுன்னு. இல்லைம்மா விடுமா, நல்லா இருக்கேன், விடுமா, நான் ஊருக்கு வரேன், நீ சாப்பிட்டு ஒன்றும் நினைக்காதம்மா, சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொன்னான். திரும்ப வீட்டுக்கு வந்து உள்ளே படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை, சோர்ந்து போய் படுத்துருந்தான். மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். ஒன்றுமே இல்லைங்கிறியே ஏன்டா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா விடுமா, நான் தான் உயிரோடு வந்துட்டேனே விடுமா அப்படின்னு சொன்னான். ஆனால் வீழ்ந்தது என் பையன் தான் சார், பாதிக்கப்பட்டது நாங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம் வரோம்? எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதலும் கிடையாது, எங்களுக்கு ஆதரவும் கிடையாது. எந்த கட்சியுமே சரிதான். என் பிள்ளை வீழ்ந்து போச்சு, சரத்குமார் தான் வீழ்ந்தது. அவங்களுடைய அம்மா தான் நான். அந்த பையன் பேட்டி கொடுக்குறான்னா அந்த பையன் என் பிள்ளை கிடையாது, நானும் அவங்க அம்மா கிடையாது. இதான் சார் உண்மை, இதான் உண்மை. என் பேர் சந்தோஷம். இல்லைங்கம்மா, இப்போ அந்த பையன் உங்கள் மேலே ஒரு அவதூறு பரப்புறாப்புல, இல்லை அவர் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? ஏன்னா தொடர்ந்து அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது சார், என்ன ஊருன்னு தெரியாது, என்ன மாவட்டம்னு தெரியாது. நாங்கள் எதுக்கு சார் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? போட்டு எங்களை தான் சார் போடுறாங்க. நாங்கள் இப்போ ஏதாவது தப்பாக அவங்கள பற்றி பேசியிருக்கோமா சார்? சொல்லுங்கள் சார். கோர்ட்டில் அவங்களும் ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளும் பண்ணணும். என்ன சார் இன்சல் தான் சார் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிடுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க தாய் என்னை மாதிரி தானே நினச்சிருப்பாங்க. சொல்லுங்கள், அவங்க என் பிள்ளையா அவங்கள பிள்ளையா இருந்தால் அதுமாரி தானே நினச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவை இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன ரொம்ப தவறாக பேசி. சொல்லுங்கள், எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் சார். எங்கள் பையனுக்கு இதுமாரி ஆனது இன்னொரு பையனுக்கு ஆகக்கூடாது. எங்களுக்கு இன்னொரு பையனுக்கு வரக்கூடாது, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இதுமாரி நடக்கக்கூடாது, எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது.